அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த நபி வழி அடிப்படையில் நடக்கக்கூடிய இஸ்லாமிய திருமணத்தில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று குழுமி இருக்கின்றோம். பொதுவாக திருமண அவை என்று சொன்னால் பரவலாக மற்ற இடங்களிலே அதிகமான சலசலப்புகளும் பேச்சுக்களும், குறிப்பாக பெண்கள் மத்தியில் அவர்கள் அந்த திருமணத்திற்கு என்று உடுத்தி வரக்கூடிய ஆடை தொடர்பாகவும் போட்டிருக்கக்கூடிய நகை தொடர்பாகவும் நிறைய பேச்சுக்கள் அந்த அவையில் நடைபெறும். ஆனால் இந்த அவை என்பது திருமணத்திற்கு முன்பாக திருமணம் தொடர்பான மார்க்கம் சொல்லக்கூடிய முக்கியமான சில செய்திகளை சொல்ல இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய சிந்தனைகளை, கவனங்களை வேறு வேறு பேச்சுகளில திசை திருப்பி விடாமல் சொல்லக்கூடிய உரையை செவிதாழ்த்தி கேட்போம் என்று சொன்னால், சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மலையை பொழிவதற்கு தயாராக இருக்கின்றான் என்று நினைவு கூறிக்கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த அவையில அமர்ந்திருக்கக்கூடிய சில பலருக்கு இஸ்லாமிய திருமணம் என்கின்ற ஒன்றிலே இதற்கு முன்னால் அவர்கள் பார்த்த காட்சிகள் இந்த அவையில இல்லாதது அவர்களுக்கு சில வியப்பை ஏற்படுத்தலாம். பொதுவா கல்யாண அவை என்று சொன்னால் எப்படி இருக்கும்? மாப்பிள்ளைய அப்படி சேரா கட்டி என்ன செய்வாங்கன்னா, அந்த சேராக்குள்ள மாப்பிள்ளை ஒழிஞ்சுக்கிட்டு இருப்பார். சேரானா தெரியும்ல, பூவெல்லாம் போட்டு மாப்பிள்ளை ஒரு பக்கம் அந்த பூக்குள்ள மயங்கி கிடப்பாரு. ஒரு பக்கம் வாசல்ல வாழை மரங்கள்லாம் கெட்டப்பட்டிருக்கும். அப்புறம் ஹசன் வெட்ஸ் அப்படின்னு சொல்லி மணப்பெண்ணுடைய பேரை போட்டு பெருசா பேனர் வச்சிருப்பாங்க. நல்ல கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் கரகாட்டக்காரன் படத்துல வரக்கூடிய கார் மாதிரி ஒரு காரை பிடிச்சி அதுல உட்கார வச்சு அப்படி என்ன செய்வாங்கன்னா தெருவா கூட்டிகிட்டு வருவாங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல செழிப்பா செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க திருவள்ளிக்கேணியில போனீங்கன்னா குலாம் பாஷா அப்படின்னு ஒரு பேண்டு கம்பெனி இருக்காப்பா இருக்கு. அதுல புக் பண்ணோம்னா அவங்க வெளியில டம் 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 டம்னு அடிப்பாங்க. அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, எங்க காலத்துல ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பாதாம் பருப்புல அள்ளி தூக்கி தூக்கி போடுவாங்க. அதுல இருந்து சின்ன பசங்க செய்வாங்க பொறுக்கிக்கிட்டு, அவங்க ஒரு பக்கம் சந்தோஷமா இருப்பாங்க. அதே மாதிரி பெரிய அசரத்துமார்கள் என்ன செய்வாங்கன்னா, அள்ளி குத்தி பயணமான்னு சொல்லி நீண்ட நெடிய ஒரு பெரிய துவாவை யூசுப் நபியில ஆரம்பிச்சு ஆதம் நபியில ஆரம்பிச்சு அது கடைசியில் என்ன செய்வாங்க, அலீர் அல்லாஹ் அவர்கள் வரைக்கும் என்ன செய்வாங்க, பெரிய பட்டியலை வாசித்து இவர்கள் போல் வாழ வேண்டும் என்ற ஒரு துவாவை ஓதுவார்கள். ஒரு பக்கம் பிரியாணி என்ன செய்யும், வெந்து பதமாக அந்த வாசனை மூக்கை துளைத்து கொண்டு எப்படா கல்யாணத்தை முடிப்பாங்க, நம்ம சாப்பிட போக மாட்டோமா என்கின்ற எண்ணத்தை மக்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கும். இது மாதிரி ஒண்ணுமே இங்க இல்லையே. இஸ்லாமிய திருமணம் என்று சொன்னால் முஸ்லீம் அல்லாத மக்கள் கூட இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறாங்க. முஸ்லீம் அல்லாத மக்கள் கூட நீங்க கல்யாணம் சொல்லி கூப்பிட்டீங்கன்னா இப்ப பாய் வீட்டுல நல்லா மட்டன் பிரியாணி போடுவாங்க, கொஞ்சம் வசதி கம்மியா இருந்தா சிக்கன் பிரியாணியாவது போட்டுருவாங்க. ஆனா பிரியாணி நிச்சயம், கல்யாணம் என்றால் பிரியாணி நிச்சயம் என்கின்ற ஒரு எண்ணத்தை நாம் என்ன செய்யறோம்னா பிற சமுதாய மக்கள் மத்தியிலையும் கூட இது போய் சென்று சேர்ந்திருக்கின்றது. இப்ப இந்த அவையில் அது போன்ற எந்த ஒரு காட்சியும் நம்மால் பார்க்க முடியாதது நம்முடைய சகோதரர்களுக்கே சில வியப்புகளை ஏற்படுத்தலாம். இப்படி நாம் திருமணத்தை செய்வதற்கு என்ன காரணம் என்பதை பார்ப்பதற்கு முன்னால், இஸ்லாமிய திருமணம் என்று நம்முடைய சமுதாயத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தில் செய்யக்கூடிய இந்த அனுஷ்டானங்கள், செயல்பாடுகள் எல்லாம் இஸ்லாம் சொல்கின்ற அடிப்படையில் அவர்கள் செய்கின்றார்களா? நாம் எல்லாம் முஸ்லிம்கள் என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதல் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு அடிப்படையை நாம் எல்லாருமே ஏற்றிருக்கிறோம். பல கருத்து வேறுபாடுகள், பல ஜமாத்துகள், பல இயக்கங்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் தமிழகத்தில் இருந்தாலும் கூட நாம் அனைவரும் ஒரு விஷயத்தை உள்வாங்கிய
ஏற்றுக்கொண்ட விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒன்றை நாம் செய்வதாக இருந்தாலும் அதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது நாம் எல்லாருமே ஏற்றிருக்கிறோமா இல்லையா? இந்த சபையில் இருக்கக்கூடிய நாம் எல்லாருமே எந்த ஒன்றை ஏற்றிருக்கிறோம்? பிறப்பு முதல் இறப்பு வரை முஸ்லிம் என்று தன்னை ஒருவன் சொல்லிக் கொண்டான் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்துக்கும் இஸ்லாம் வழிகாட்டும் என்று ஏற்றுக்கொண்டால்தான் அவர் முஸ்லிம் என்ற வட்டத்துக்குள்ளே வருவார். ஆனால் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் இந்த புரிதலோடு தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா என்றால், பெரும்பாலான மக்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? நாங்கள் காலம் காலமாக ஒன்றை செய்து வருகின்றோம், அதனால் இதை செய்கின்றோம். எங்கள் மூதாதையர்கள் இதை செய்தார்கள், அதனால் நாங்கள் இதை செய்கின்றோம். எங்கள்ல அதிகமான மக்கள் செய்கின்றார்கள், அதனால் இதை நாங்கள் செய்கின்றோம். எங்கள்ல ஓதி படித்த பெரிய பெரிய இமாம்கள் இதை நம்புகின்றார்கள், ஆதரிக்கின்றார்கள், பரப்புகின்றார்கள், அதனால் நாங்கள் இதை செய்கின்றோம். இப்படி தாங்கள் செய்யக்கூடிய ஒரு மார்க்க அனுஷ்டானத்துக்கு அவர்கள் காட்டக்கூடிய ஆதாரம் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், எங்களுக்கு பிடிச்சிருக்கு பாய் நாங்க செய்யறோம். இப்படிதான் அவர்களுடைய நம்ம போய் கேட்கிறோம்ல, ஏன் இவ்வளவு ஆடம்பரமா நடத்துறீங்க, ஏன் வாழைமரம் கட்டுறீங்க, ஏன் கரிசவணின்னு ஒண்ணு கட்டுறீங்க, ஏன் அதுல ஒரு மஞ்சளை தடவி பத்திரிகை கொண்டு போய் கொடுக்குறீங்க, இதெல்லாம் பிற மத கலாச்சாரம் ஆச்சு, இதை செய்யக்கூடாது, திருமணத்தை எளிமையான முறையில் நடத்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகின்றது என்றெல்லாம் போய் கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் புறத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய பதில் என்னவாக இருக்கின்றது? இருக்கிறது ஒரு பிள்ளை நாங்க சிறப்பா செய்யணும்னு நினைக்கிறோம், நல்லா செய்யணும்னு நினைக்கிறோம், எங்க ஊர்ல இதான் வளமை, இதான் வழக்கம் என்று ஊர் வழக்கத்தையும் ஊர் வளமையும் பெரும்பான்மையும் அவர்கள் பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனா இஸ்லாம் நமக்கு எப்படி சொல்லுகின்றது? நாம் அனைவரும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த திருக்குர்ஆனை ஏற்றிருக்கின்றோம், நாம் அனைவரும் அந்த திருக்குர்ஆனை நம்மிடத்தில் கொண்டு வந்த அதற்கு விளக்கமாக வாழ்ந்து காட்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலை நாம் ஏற்றிருக்கின்றோம், சுன்னத்தை நாம் ஏற்றிருக்கின்றோம் என்று சொன்னால், ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பார்கள். அதன்படிதான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருப்போம் என்று சொன்னால், அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், இந்த நபியிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது, குஸ்வத்துல் ஹசனா. உங்கள் ஊர் தலைவர்களிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லவில்லை. உங்களிலே பெரும்பாலான மக்கள் எதை செய்கின்றார்களோ அதிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லவில்லை. உங்களிலே ஓதி படித்த அசரத்துமார்கள் எதை செய்கின்றார்களோ எதை சொல்லுகின்றார்களோ அதிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் எதை சொல்றான்? இந்த நபி இடத்திலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அழகிய முன்மாதிரி இருப்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், எப்படி தொழுக வேண்டும் என்பதை, தொழுக வேண்டும் என்ற கட்டளை குர்ஆன்ல இருக்கும், எப்படி தொழுகணுங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தருவாங்க. எத்தனை ரக்காத் தொழுகணுங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்லுவாங்க. நீங்க திருக்குர்ஆனை முழுவதும் இந்த அட்டையில இருந்து அந்த அட்டை வரைக்கும் ஃபுல்லா தேடி பார்த்தீங்கன்னா லொஹர் எத்தனை ரக்காத்துன்னு இருக்காது, அஸ்ர் எத்தனை ரக்காத்துன்னு இருக்காது, அப்ப ருக்கு எப்படி செய்யணும்னு இருக்காது, சஜிதா எப்படி செய்யணும்னு இருக்காது. சஜிதா செய்யணும்னு இருக்கும், சஜிதா எப்படி செய்ய வேண்டும் என்பது குர்ஆன்ல இருக்காது. அல்லாஹ்வுடைய கட்டளை, அந்த கட்டளையை எப்படி அமல்படுத்த வேண்டும் என்பதை யார் தான் சொல்லித்தரான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்லித்தரான். அப்ப தொழுக வேண்டும், எப்படி தொழுக வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தருகின்றார்கள். எப்படி ஹஜ் செய்ய வேண்டும் என்பதை கற்றுத் தருகின்றார்கள். எப்படி நோன்பு நோக்க வேண்டும் என்பதை கற்றுத் தருகின்றார்கள். நம்ம சமுதாய மக்கள் எப்படி விளங்கிட்டாங்கன்னா, வணக்க வழிபாடுகளை மட்டும் சொல்வதற்காகத்தான் இந்த தூதர் வந்தார் என்று நாம் நம்பிட்டோம். அதுக்கு இவ்வளவு பெரிய குர்ஆன் தேவையில்லை. வெறும் ஹஜ் செய்யறது, நோன்பு நோற்பது, தொழுகிறது, ஜகாத் கொடுப்பது, ஈமான் கொள்வது, கொள்கையை விளக்குவது, இதை மட்டும் சொல்வதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்களா என்றால் இல்லை. பிறப்பு முதல் இறப்பு வரை ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவன் மரணிக்கின்ற வரை
எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கின்றார்கள். அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடிப்பேன் என்று நம்புவோம் தான் முஸ்லீம். எனக்கு சிறுநீர் வருதுங்க, எனக்கு அப்படி போய் நின்றுட்டு சிறுநீர் கழிச்சுட்டு வந்தா எனக்கு ராகத்தா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய தூதர் என்ன சொல்றாங்க, அப்படி பண்ணாதப்பா, உட்கார்ந்து சிறுநீர் கழி, சிறுநீர் கழித்தப்பறம் அந்த கழுகு சுத்தம் பண்ணு, பாதையில சிறுநீர் கழிக்காத, எச்சியை இப்படி துப்பாத என்று எச்சி துப்புவதிலிருந்து சிறுநீர் கழிக்கின்ற வரை, ஒரு வியாபாரம் செய்கின்ற முறையை முதற்கொண்டு, சாப்பிடுகின்ற உண்ணுகின்ற முறையை முதற்கொண்டு எந்த மார்க்கமாக சொல்லியிருக்குமா உலகத்துல? உணவு சாப்பிடுகின்ற முறை இப்படித்தான் சாப்பிட வேண்டும், முன்பகுதியிலிருந்து தான் சாப்பிட வேண்டும், பிஸ்மில்லாஹ் சொல்லித்தான் ஆரம்பிக்க வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லித்தான் முடிக்க வேண்டும் என்று உண்ணுகின்ற முறையிலிருந்து, மலம் கழிக்கின்ற முறையிலிருந்து, சிறுநீர் கழிக்கின்ற முறை வரைக்கும் அனைத்தையும் செத்தா கொண்டு போய் அடக்கம் பண்றது எப்படி அடக்கம் பண்ணணும், எல்லாமே A to Z என்கின்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் கொடுப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி விட்டார்கள். அதான் அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லி காட்டினான், அல் யௌமல் அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன். அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லி காட்டும். அல்லாஹ் என்ன சொல்றான், இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த வேலைக்காக இந்த வசனம் இறங்கின உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டாங்க, ஏன் அழுகிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் எந்த தூதுத்துவ பணிக்காக வந்தார்களோ அது முழுமை பெற்று விட்டது, அவர்கள் நம்மை விட்டு விடை பெற்று விடுவார்கள், அதனால் நான் அழுகின்றேன் என்று அதை புரிந்து கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இப்ப நான் நம்ம இடத்தை கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூது செய்தியை முழுதாக சொல்லிவிட்டார் என்று நம்புவது ஈமானா? முழுசா சொல்லல, 90% சொல்லிட்டாங்க, 10 சொல்லாம விட்டுட்டாங்க என்று நம்புவது ஈமானா? நீங்க சொல்லுங்க, எது ஈமான்? முழுமையா சொல்லிட்டாங்க நம்புறதா? முழுசா சொல்லிட்டாங்க, இல்ல ஒன்னு சொல்லாம போயிட்டாங்க, 2 சொல்லாம போயிட்டாங்க, அப்படி ஏதாவது இருக்குதா? இல்ல. அப்ப இந்த உலகத்தில பிறந்த ஒரு மனிதன் எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை அனைத்தையுமே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால், திருமணம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா, சொல்லியிருக்க மாட்டாங்களா? மௌத்தா போனா அடக்கம் பண்றத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முக்கியமான இடம் எது? ஒரு ஆண்மகனுக்கு கணவன் என்கின்ற அந்தஸ்தை, ஒருவன் திருமணம் முடிந்து குழந்தை பெற்றால் தந்தை என்கின்ற அந்தஸ்தை, சமுதாயத்தில் அவனுக்கென்று ஒரு கண்ணியம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் எப்ப ஏற்படுகின்றது என்று சொன்னால் திருமணம் முடிக்கின்ற நேரத்தில். அப்ப அந்த நிகழ்வு குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஏதும் சொல்லாமல் போயிருப்பாங்களா? கண்டிப்பாக சொல்லியிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் சொன்னார்களோ அதை இன்றைக்கு நாம் நம்முடைய சமுதாய மக்கள் திருமணத்திலே கடைபிடிக்கின்றார்களா? அதைத்தான் இன்றைய உரையில நம்ம பார்க்கிறது. நம்ம சமுதாய மக்கள் என்ன செய்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், அல்லாஹ் என்ன சொன்னான், தொழுகையில எப்படி நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டுமோ, தொழுகைக்கு எந்த இறை தூதரை நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கின்றோமோ திருமணத்துக்கும் அதே தூதரை தான் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி ஏதாவது மார்க்கத்துடைய கட்டளை இருக்கா? தொழுகிறது நான் சொல்லுவேன், நோன்பு வைக்கிறது நான் சொல்லுவேன், கல்யாணம் உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்க, காது குத்தா உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்க, வயசுக்கு வந்துட்டாங்களா உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்க, சுன்னத்தா உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் விட்டிருப்பார்களா? ஒன்றை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது, எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற அனைத்து வழிகாட்டுதலையும் அல்லாஹ்வுடைய தூதர் வழங்கியிருக்கின்றார்கள். ஒரு திருமணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி நடத்துவதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால், பல நோக்கங்களுக்காக பலரும் திருமணம் செய்யறாங்க, மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை திருமணம் முடித்து வெற்றி அடைந்து கொள், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு நிலவரம் என்ன? முதல்ல எடுத்த எடுப்புல ஒரு பையனுக்கு பொண்ணு தேட ஆரம்பிச்சாக்கா எதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? வெயிட்டான இடம் எது இருக்கும்? 50 சவரம் தேருமா? பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்களா? காசு தருவாங்களா? பெரிய மண்டபத்தை பிடிச்சு அவங்க சோறு போடுவாங்களா? இப்படி நல்ல ஒரு பெரிய இடமாக என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க.
பார்த்து அதுக்கு ஏற்ற தன்னுடைய தரத்திற்கு ஏற்ற மாதிரியான நபர்களை பெண்ணை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு அவங்க மணமகனை தேடுவதாக இருந்தால், அந்த மணமகனுடைய குடும்பத்தார் ஒரு மணப்பெண்ணை தேடுவதாக இருந்தால், பொருளாதாரத்தை முன்னிறுத்தி தேடக்கூடிய நிலையை நாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். இதிலே அடிபட்டு போச்சு. எப்படி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இலக்கணத்துல முதல் இலக்கணமே போயிருச்சு. ஒரு பெண்ணை தேடும் போது அந்த பெண் எவ்வளவு பெரிய அழகுடையவளாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய செல்வாக்குடையவளாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய குலம் கோத்திரை பெருமையுடையவராக இருக்கட்டும், அதெல்லாம் 2வது 3வது 4வது அதெல்லாம் தேவை இருக்கு, இல்லாம கூட போகலாம். மார்க்க பற்று முக்கியம். தொழக்கூடிய பெண்ணாக இருக்கிறாளா, கற்பொழுக்கம் பேலக்கூடிய பெண்ணாக இருக்கின்றாளா, கணவனுக்கு கொடுக்க வேண்டிய குடும்பத்தாருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை உரிய முறையில் தருவாளா, மார்க்கத்தை அறிந்திருக்கின்றாளா, மார்க்கத்துடைய வரம்புகளை பேணுகின்றாளா, இதைத்தான் நம்ம முதலீடு செய்யணும், பார்க்க வேண்டும். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். சரி, பார்த்தாச்சு, முடிஞ்சாச்சு. அந்த சபை ஒன்று கூடும். அந்த சபையில் நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்த பக்கம் 10 பேர், அந்த பக்கம் 10 பேர், இந்த பக்கம் 5 பேர், அந்த கொஞ்சம் உட்கார்ந்துக்கிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. பாய் ஏதாவது பேசுறான்னா இப்பவுமே எல்லாத்தையும் தெளிவா பேசுறீங்க அப்படின்ற ஒரு குரல் கேட்கும். அத ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் சொல்லுவாரு, 50 சவரன் நகை போட்டுருங்க, ரீகல் மஹால்ல கல்யாணம், சாப்பாடு செலவுலாம் உங்களுது. அந்த நேரத்தில் அந்த பெண்ணை பெற்ற தகப்பனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு நல்ல இடத்துல தன்னுடைய மகளை கட்டி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் எல்லா தகப்பனுக்கும் உரியது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் வந்துட்டு அந்த பொருளாதாரம் இருக்காது. மனைவி கூப்பிடுவா, கொண்டாடி புருஷன் உள்ள போய் பேசுவாங்க, இந்த சமுதாயத்தை விட்டுறாதீங்க. அந்த கணவர் சொல்லுவாரு, நம்மகிட்ட 20 சவரம் தானே இருக்கு, கடனை உடனே வாங்குவோம், கடன் படுவோம், கடனை உடனே வாங்கியாவது நம்முடைய பிள்ளைக்கு எவ்வளவோ வரன்கள் வந்தது, எல்லாம் தட்டி போச்சு. பிள்ளைக்கு 24 வயசு ஆயிடுச்சு. அவன் ஜன்னல் ஓரத்தில் நின்று எட்டி பார்த்து கொண்டிருக்கின்றான். தன்னோடு படித்த தன்னுடைய தோழிகள் எல்லாம் திருமணமாகி குழந்தையை சுமந்து கொண்டு போகின்ற காட்சியை பார்த்து அவன் கண்ணீர் விடுகின்றான். ஒரு மலர் மலர்ந்த பின்னால் அது வாடுகின்ற நேரம் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். அது போலத்தான் பெண்ணு. உங்கள் மகள் வாடிக்கொண்டிருக்கின்றார், அந்த வாட்டத்தை போக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கின்றது என்று அந்த பெண் என்ன செய்வா, அந்த தாய் வந்து சொல்லுவா, இவன் பாப்பா நம்ம தகுதிக்கு மீறிய ஒன்றாக இருக்கின்றது, போய் பேசுவான். 30 வாங்கிக்கிங்களேன், இல்லைங்க நாங்க பார்த்து கடிதம் போடுறோம் அப்படின்வான். இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணு, 40 போடுறோமே. சந்தையில மாடு வாங்குவதை போல பேரம் பேசி அரசியல்வாதிகள் ஓட்டுக்காக கட்சிக்காக சில கோடிகளை கொடுத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதை போல அங்கே அந்த மாப்பிள்ளை விலை பேசப்பட்டு 40,000 ரூபாய், 40 சவரன், மண்டபத்துடைய செலவெல்லாம் உண்டு. அனைத்தையும் ஏற்று திருமணம் நடக்க போகின்றது என்கின்ற சந்தோஷத்தில் சிரிப்பதா, பெரும் கடனாளியாக நாம் ஆகி நாளைக்கு இந்த கடனை அடைக்க முடியாமல் மௌத்தாகி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் குற்றவாளியாக நிற்க போகின்றமே என்று நான் அழுவதா என்று அந்த தந்தை கலங்குகின்றான். கல்யாணத்துக்கு முன்னாடியே தன்னுடைய மாமனாரை பிச்சைக்காரனாக ஆக்கிய பெருமைக்கு உடையவன் அந்த மருமகன். அவன் போறான். இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் பல ஜமாத்துகளை சேர்ந்தவர்கள் வந்திருக்கலாம், பல கொள்கைகளை சேர்ந்தவர்கள் வந்திருக்கலாம். உங்களுடைய காதுகளிலே ஒரு ஓசை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். பள்ளிவாசலிலே தொழுது முடித்த பின்னால் மஞ்சப்பையை தூக்கி கொண்டு தலையிலே தொப்பி அணிந்தவராக, பெரும் தாடி வைத்தவராக, கண்ணியமான முகமுடையவராக ஒருவர் சலாம் கொடுத்த பின்னால் எந்திரிச்சு சொல்வார், பாபா என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் வச்சிருக்கிறேன், அதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஏதோ ஒரு பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதி கண்ணியமாக தொழுகை நடத்தி கொண்டிருந்த இமாம் அவரை நீ எங்க கொண்டாந்து வச்சிருக்க? பிச்சை எடுக்க. வாசலில் செருப்போடு செருப்பாக அவர் நின்று கொண்டிருப்பார், துண்டை ஏந்தியவராக. எவ்வளவு பெரிய கொடுமை! அவருடைய இடத்துல நாம் நின்று கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா? கண்ணியமாக வாழ்ந்தவர் அந்த இமாம், அந்த மோதினார். யாரிடத்திலும் கையேந்தி இருக்க மாட்டார்.
கொடுத்த 100 ரூபாய் கேட்கறதுக்கு யோசிக்கக்கூடியவர். ஏன் பயான் பண்றாரு, சுயமரியாதை பத்தி பேசினவர் இன்னைக்கு பிச்சை எடுக்கிறார். அதுக்கு யார் பொறுப்பு? இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நமக்கு அதில் அக்கறை இல்லையா? நமக்கு அதில் கவலை இல்லையா? அவரை பிச்சை எடுக்க விட்டது யார்? தெரு தெருவாக ரோடு ரோடாக அலைந்து ஒரு வழியாக கடைசியில் அது திருமணம் முடிக்கப்படுகின்றது. இஸ்லாம் நமக்கு காட்டுகின்ற வழிகாட்டுதல் என்ன? நேர் எதிராக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மகர் தொகையை கொடுக்க வேண்டும். ஏன் அப்படி மார்க்கம் சொல்லுது? சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. நமக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல என்ன கட்டளையிடுறான்? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ்ந்து காட்டினாங்க? பிற சமுதாய மக்கள் மத்தியிலிருந்து இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வரதட்சணையை அல்லாஹ்வுடைய தூதர் வாங்கினார்களா? எல்லாருமே அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம்ல. இந்த சபையில இருக்கவங்கள யாருக்காவது மாற்று கருத்து இருக்குதா? நேசிக்கிறோம், உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் வரதட்சணை வாங்கினார்களா? வாங்கல. கொடுத்தார்களா? ஆம், கொடுத்தார்கள். அவர்கள் தான் மகர் கொடுத்தார்கள். மகர் கொடுக்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம்? பிற சமுதாய மக்களை பார்த்து காப்பி அடித்து வரதட்சணை வாங்குகின்ற காட்சி சர்வசாதாரணமாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்த அந்த திருமணத்தில் நடத்தக்கூடிய அனாச்சாரங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தால் வெக்கி தளபடியணும். இஸ்லாம் என்பது தனித்துவமான ஒரு மார்க்கம். இறைவனுடைய வகை செய்தியால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் அல்ல. எத்தனை ஆயிரம் பேரை கூட்டி நீ இதை நடத்தினாலும் சரி, அந்த திருமணத்திலே இதை எதிர்க்க வேண்டிய, இதை கண்டிக்க வேண்டிய எத்தனை பெரிய இமாம்கள் வந்து உட்கார்ந்து உனக்கு ஆசி வழங்கினாலும் சரி, அந்த இடத்திலே மாற்று மத கலாச்சாரங்கள் நடக்கும் என்று சொன்னால், பிற மத சமுதாய கலாச்சாரங்கள் அந்த இடத்துல நடக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் திக்கர் செய்யறாங்க, யார் பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றுகின்றார்களோ என்னை சேர்ந்தவர்கள் அல்ல. நீ வேணா சொல்லிக்க, நான் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுறேன், நான் சொல்றேன் நீ என்ன சேர்ந்தவன் இல்ல. யூ ஆர் ரிஜெக்டட். வாழை மரத்தை கெட்டுற. இது யாருடைய கலாச்சாரம்? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. பாலைவனத்துல வாழை மரம் முளையுமா? முதல்ல ரசூலா வாழ்ந்த காலகட்டத்தில் பாலைவன பூமி. அந்த பாலைவன பூமியில வாழை மரம் இருக்குமா? வாழை மரமே முதல்ல இருக்காது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அந்த வாழை மரத்தை ரசூலா கெட்டிருக்க மாட்டாங்க. ஏன் கெட்டப்படுகின்றது என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பிற மத சமுதாய மக்கள் அவர்கள் வந்து வாழையடி வாழையாக, வாழை மரத்துக்கு ஒரு இயல்பு இருக்குங்க. மற்ற மரங்கள்லாம் மாமரம்னா கொட்டை எடுத்து நீங்க பேசிங்கன்னா தான் மாமரம் வளரும். வாழை மரத்துக்கு ஒரு இயல்பு, அது வளர்ந்தால் பக்கத்துல இன்னொரு வாழை மரம் செய்யும், கொஞ்ச நாளையில உற்பத்தி ஆயிடும். அப்ப வாழை மரத்தை கெட்டினா வாழையடி வாழையாக ஒரு சந்ததி பெருகும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில, ஒரு மூட நம்பிக்கையில, ஒரு ஐதீகத்தில, ஒரு கலாச்சாரத்தில் அவர்கள் செய்கின்றார்கள். அவங்க செஞ்சுட்டு போட்டும்பா, அவங்க ஏற்றுக்கல இந்த மார்க்கத்தை, இந்த தூதரை அவர்கள் ஏற்றுக்கவில்லை, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் செய்கின்றார்கள். நாம் இதை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் பிற மத சமுதாய கலாச்சாரத்தை செய்ய வேண்டாம் என்று தடுத்த பின்னால் நாம் அதை செய்கின்றோம் என்று சொன்னால், அந்த வரதட்சணை பணத்தை ஒரு இமாம் என்ன செய்யறாருன்னா பள்ளிவாசலில் உட்கார்ந்து அதை வாங்கி கொடுக்கிறார். இவ்வளவு பெரிய தப்பு இது. நாம் சொல்லும் போது சிலருக்கு மன வேதனை வரலாம். இமாம்களுக்கு இதுதான் இமாம்களை திட்டுறாங்கன்னு சொல்றது. இமாம்களை நம்ம திட்டுறோம், அப்படி இல்லை. இமாமா இருந்த ஒருத்தரை தானே நீங்க பிச்சை எடுக்க வைக்கிறீங்க. அப்ப இமாமுக்கு ஆதரவா பேசுறோம்னு சொல்லிடுவீங்களா? ஆதரவு எதிர்ப்புலாம் இங்க விஷயமே இல்லை. ஒரு விஷயத்தை நடுநிலை பார்வையோடு எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்கு. நல்லது செஞ்சா வரவேற்க போறோம். அப்ப ஒரு வரதட்சணை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் வைத்துக் கொண்டு கொடுக்கக்கூடிய தைரியத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா? எங்க இருந்து உங்களுக்கு அந்த தெம்பு வருது? நாளைக்கு அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டானா? அந்த வரதட்சணைக்கு பின்னால் நடக்கக்கூடிய இவ்வளவு பெரிய பாதிப்புகள் சமுதாயத்தில் ஏற்படுது. மார்க்க ரீதியாக இது முதல்ல தப்புங்க. இன்னைக்கு அது என்ன செய்து நம்முடைய இறைவனுடைய அருளால் இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் மேலோங்கி இன்றைக்கு சாப்பாட்டு செலவுல ஆளுக்கு பாதின்னு வராங்க. அப்படியும் செய்யக்கூடாது. முழுசா மாப்பிள்ள தான் வலிமா ஏற்றாகணும். ஆளுக்கு பாதி பண்ணிப்போம், நீங்க போடுறத போடுங்க. முதல்ல வெளிப்படையாக 50-40ன்னு விலை பேசி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு எப்படி வந்து நம்முடைய பிரச்சாரத்தின் காரணத்தில் வந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நீங்க போடுறத போட்டுக்குங்க, பார்க்குற இடத்த பெருசா பார்த்துட்டு
போடுறத போடுங்க என்கின்ற இவங்க சொல்லிடுவாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எங்கள் பையனுக்கு கட்டியிருக்கோம், அவருக்கு 50 போட்டிருக்கோம், சூசகமா மறைமுகமா சொல்லி நீங்க போடுறத போடுங்க என்று சொல்லிவிடுகின்றார்கள். அந்த நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப திருமணம் என்று சொன்னால் அதை மார்க்கம் எப்படி சொல்லுகின்றது? வாழ்க்கைக்கான ஒப்பந்தம். ஒரு மணப்பெண்ணுடைய பொறுப்பாளருக்கும் மணமகனுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒப்பந்தம் தான் இஸ்லாமிய திருமணம், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த திருமணத்துக்கு என்ன வேணும், என்ன வேணும் நீங்க நினைக்கிறீங்க? முதலாவதாக மணப்பெண்ணுடைய சம்மதம், மணமகனுடைய சம்மதம், மணப்பெண்ணுடைய பொறுப்பாளரின் சம்மதம். சம்மதத்தை பொறுத்தவரை இந்த 3 பேருடைய சம்மதம் ரொம்ப முக்கியம். ஒன்று மணமகன், இன்னொன்று மணப்பெண், மணப்பெண்ணுடைய பொறுப்பாளர், தாய் தகப்பன் பொறுப்பாளர். மணப்பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் பொறுப்பாளர்கள் திருமணம் செய்து வைக்க முடியாது. மணப்பெண்ணு மட்டும் விரும்பி எனக்கு பிடிச்சிருக்கின்றதுக்காக ஒரு மணப்பெண் அவளாக ஒருவரை திருமணம் செய்து கொள்ள முடியாது. இந்த 3 பேருடைய சம்மதம் மிக முக்கியம். ஒன்று. இரண்டாவது 2 சாட்சிகள் வேணும். இந்த 3 பேரு பிளஸ் 2 சாட்சி. அந்த பெண்ணு வந்து அந்த மணமகன்கிட்ட வந்து கேட்கும், நீ என்னை திருமணம் முடிப்பதாக இருந்தால் எனக்கு இவ்வளவு மகர் கொடு என்று அந்த பெண்ணு கேட்கும். அவருக்கு இயலும் என்று சொன்னால் அந்த மகரை கொடுப்பார். உதாரணத்துக்கு அந்த பொண்ணு எனக்கு 5 சவரன் மகர் வேணும்னு கேட்கும், என்றால் 5 கொடுப்பார், இல்லைன்னா 3 தான் முடியும் சொல்லுவார். அந்த பெண் ஏற்றுக்கலாம், நிராகரிக்கலாம். இவர் 5 சவரனை ஏற்றுக்கொண்டால் 5 சவரனை மகராக தர 2 சாட்சிகள் முன்னிலையில ஒத்துக்கிட்டாங்களா, திருமணம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு மட்டன் பிரியாணி போடணுமா, சிக்கன் பிரியாணி போடணுமா, மண்டபம் பிடிக்கணுமா, ஊரையெல்லாம் கூப்பிடணுமா, மோனம் அடிக்கணுமா, குலாபாஷா பேண்டு வைக்கணுமா, காரு ஊர்வலம் வைக்கணுமா, ஒண்ணுமே தேவையில்லைப்பா. இவன் பழமொழி மாதிரி வச்சிருக்கான் பாருங்க. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார். ஒரு வீட்டை கட்டுறது எவ்வளவு கஷ்டமோ அது மாதிரி கல்யாணம் பண்றது கஷ்டம். சைக்காலஜியில ஏற்றி விட்டாங்க. வீட்டை கட்டுறதுக்கு என்ன செய்யணும்? நம்மள்கிட்ட காசு இருந்தாலும் கவுன்சிலருக்கு காசு தரணும், டெய்லி போய் மெயின்டைன் பண்ணணும். கட்டி முடிக்கிறதுக்குள்ள ஏன்டா வீடு கட்டணும் கடனாளியாகி ஒருத்தன் தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துருப்பான். அந்த மாதிரி கஷ்டம் தான் கல்யாணம் பண்றது. அப்படி அல்ல. அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதனுக்கு தேவையான அனைத்தையுமே ரொம்ப இலகாக ஆக்கி வச்சிருக்கான். ஒரு மனிதனுக்கு சுவாசம் தேவை, மூக்குக்கு அருகிலே அல்லாஹ் தாலா என்ன செஞ்சிருக்கான், ஆக்சிஜன் வச்சிருக்கான். தண்ணி தேவை, எங்க போனாலும் குடிக்கிற மாதிரி ரப்பல் ஆலமீன் வச்சிருக்கான். அது மாதிரி தேவையான ஒன்றை மிக எளிதாகத்தான் ரப்பல் ஆலமீன் கொடுப்பான். திருமணம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவை. அதை இந்த அளவில மிக எளிதாக முடித்துக் கொள்ளலாம். நாம செய்யறதில்லை. இப்ப மணமகன் விரும்பினால் அவர் என்ன செய்யலாம், அவருடைய சக்திக்கு ஏற்ப வரிமா கொடுக்கலாம். அது பேரிச்சம்பளமாக இருக்கலாம், பிரியாணியாக இருக்கலாம், ரொட்டியாக இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். அவ்வளவுதான். அவருக்கு என்ன சக்திக்கு ஏறுமோ அது கொடுப்பார். இதுதாங்க இஸ்லாமிய திருமணம். சொல்றது எவ்வளவு இலகுவா இருக்கோ உண்மையிலே செய்யறதும் அவ்வளவு இலகுவான ஒன்றுதான். இன்றைக்கு இந்த மாதிரியான திருமணங்கள் நடைபெறாமல் போகின்ற காரணத்தினால் அந்த குமர்கள் படுகின்ற காட்சி இருக்கிற ரொம்ப பெரிய வேதனைகள், ரத்த கண்ணீர் வலிக்க. அதுவும் ஒரு பெண்ணு கருப்பா பிறந்துச்சுன்னு வைங்களேன், அவருடைய நிலைமை என்ன? தீண்டாமை என்கின்ற ஒன்றை இஸ்லாம் அழித்து ஒழித்து விட்டது. ஆனால் கருப்பாக பிறந்து விட்ட ஒரு பெண் பிள்ளை இன்றைக்கு தீண்டாமையால் அவள் அலைக்கழிக்கப்படுகின்றார். பொண்ணு வெள்ளையா வேணும் எல்லாருமே நினைக்கலாம். எல்லாருமே எல்லா மாப்பிள்ளைக்கும் வெள்ளை பொண்ணு தான் வேணும் என்று சொன்னால் கருப்பா இருக்கக்கூடிய இந்த பெண்ணை யார் திருமணம் முடிப்பா? 2ஆம் தரமாக திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். 50 வயதான ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய நிலைமை. அந்த கருப்பா இருக்கக்கூடிய சகோதரிக்கு ஒருத்தன் தம்பியா பிறந்துட்டான் வைங்க, அவன் 55 வயசு வரைக்கும் காத்துட்டு இருக்கான். அந்த அக்காவை நினைச்சு நினைச்சு அவன் கவலைப்பட்டு இருப்பான், இவளுக்கு கல்யாணம் ஆனதானே எனக்கு ஆகும். அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் திருமணத்தில் போன பின்னால் அந்த பையனும் சேர்ந்து கடனாளி ஆயிடும். அந்த வீட்டுல நிறைய சிக்கல்கள், நிறைய பிரச்சனைகள், பொருளாதார இழப்பு, மன இழப்பு, இவ்வளவு பிரச்சனையோட அந்த பொண்ணு ஒரு வீட்டுக்குள்ள போனாக்கா இந்த குடும்பத்தை நல்லபடியாக வாழ வைக்கின்ற எண்ணத்தோட அந்த பொண்ணு மேல வருவாளா? நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம தகப்பனை கசக்கி பிழிந்திருக்கின்றான், நம்ம அண்ணனை கடன்காரனா ஆக்கி இருக்கிறான், நம்ம அத்தா நோயாளியாவே ஆகி போயிட்டாரு என்ற புரிதலோடு ஒரு பெண் ஒரு குடும்பத்துக்குள்ள நுழைந்தால் அந்த மாமியாரை விரும்புவாளா? அந்த மகமானாரை நேசிப்பாளா? அந்த குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இயல்புல வருமா?
அதனால தான் நிறைய இடத்துல பிரச்சனையும் வருது. என் குடும்பத்தை நாசமாக்குறேன், உன் குடும்பத்தை நான் நாசமாக்குறேன், ஒண்ணும் இல்லாம ஆக்கிறேன் என்கின்ற தோரணையில சில பெண்கள் அப்படி போகக்கூடாது. மார்க்க ரீதியா தப்பு. பழிக்கு பழி தீர்க்கக்கூடிய நிலைமை அந்த இடத்துல வரக்கூடாது. அப்படி சில பெண்கள் பிச்சுக்கிட்டு தண்ணி கொடுத்தவன் போனோம் நிக்கிறான். ஏன் கேள்வியே கேட்க முடியல. ஒரு கட்டத்துல மாமியார் கேள்வி கேட்டா, நீ என்ன கேட்க, ஓடுற மிக்சி இருந்து நீ திங்கிற தோசை ஏன் கிரைண்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு, நீ படுக்கிற கட்டல் நான் வாங்கிட்டு வந்தது, நீ என்ன கேள்வி கேட்கறது, எல்லாம் உன் பையன் போட்டிருக்க பேண்ட் சட்டை முதல் கூட இருந்து அந்த மாப்பிள்ளைக்கு ஜட்டி கூட வாங்கி வந்து மாமனார் தான் கொடுக்கணும். எல்லாமே எங்க அப்பா வாங்கி கொடுத்தது, நீ என்ன கேள்வி கேட்கிற. அவன் நிக்கிறதுக்கு காரணமே இதான். சுயமரியாதை போயிருமா இல்லையா? ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணிடத்துல பொருளாதார செலவினங்களை ஒரு ஆண் செய்தால் அவள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பார். ஒரு பெண்ணோ அல்லது பெண்ணுடைய குடும்பத்தாரோ முழுசா அந்த குடும்பத்தை செலவழிப்பார்கள் சொன்னால் அந்த பெண்ணுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இவன் ஆண் போகக்கூடிய சூழல் உருவாயும். அது ஒரு மனச்சிக்கலை பல இடங்களில் ஏற்படுத்தி விடக்கூடிய நிலையை நாம பார்க்கிறோம். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நம் சமுதாய மக்கள், இங்க பெரியவர்கள் வந்திருக்கிறீங்க, இந்த உரைகள் மூலமாக நாம் சில முடிவுகளை எடுக்கணும். என்னுடைய பிள்ளை அவனுக்கு நல்ல முறையில பணக்கார வீட்டு பொண்ணு கிடைக்கும், எவ்வளவு வேணா நான் 1000 பேருக்கு நான் சாப்பாடு போடுவேன், என்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எந்த திருமணம் எளிமையாக நடத்தப்படுகின்றதோ அதுலதான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கு. பரக்கத்துங்கிறது என்னங்க? கண்ணுக்கு தெரியாதது, அபிவிருத்தி நிறைந்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாய்களில் இருந்து முடிந்த அந்த வார்த்தையை நாம் உண்மையிலே நம்புவதாக இருந்தால், தயவு செய்து உங்களுடைய வீடுகளில் அடுத்து ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு திருமணம் முடிக்கிற மாதிரி இருந்தால் செலவே இல்லாம முடிங்க. சாப்பாடு இன்னைக்கு போடுறோமா இல்ல, எவ்வளவு செலவாயிருக்குமா? எவ்வளவு செலவு தம்பி? எவ்வளவு செலவு மொத்தம் உங்களுக்கு? ஒன்னும் செலவு இல்லை. ஒரு 5000 செலவு பண்ணிருப்பீங்களா? வீடு வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க? உங்க பொண்ணு வீட்டுல எவ்வளவு செலவாயிருக்கு? டிஃபன் கீழே வீட்டுல போய் சாப்பிட்டு வரதுதானே. சரி, ஒரு செலவும் இல்லாமல் 5000 10,000 செலவுக்குள்ள என்ன செய்யறாங்க, ஒரு திருமணத்தை முடித்திருக்கின்றார்கள். கையில காசுலாம் இல்லாம இல்ல. பையன் சாப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றீங்களா? நல்ல காசு இருக்கு. அவர் நினைத்தார் என்று சொன்னாலும் இந்த திருவள்ளிக்கணிக்கே சோறு போடுவார். அவ்வளவு காசுலாம் இருக்கத்தான் செய்து, இல்லாமலாம் இல்ல. இல்லாம கஞ்சத்தனத்துக்கு கஞ்ச முட்டியா இருப்பாங்க போல இருக்கு, ஒரு சோறு போனலை என்று நீங்க நினைக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய பரக்கத்துக்காக இது செய்யப்படும். நீங்க ஒரு சங்கல்பம் எடுங்க, தயவு செய்து பாபாக்கெல்லாம் நீங்க ஒரு சங்கல்பம் எடுங்க. எளிமையான முறையில திருமணத்தை நாம செய்வோம், குறைந்த செலவுல செய்வோம். அதை பார்க்கக்கூடிய ஏழை குமர்களுடைய தகப்பன்மார்கள் நிம்மதி அடைவார்கள். ஒரு முன்னுதாரணத்தை சமுதாயத்தில் நன்மைக்கான ஒரு முன்னுதாரணத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலும் நமக்கும் நன்மையை பெற்றுத்தரத்தக்கதாக இருக்கும் என்பதை விளங்கி கொண்டு எதை நாம் கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய நற்பாகியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. வாங்கிருவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.